கதையோட ஆரம்பத்துல ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற மாரியான ஒரு பகுதியில, ஒரு நபர் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ண அதே இடத்துல அடிச்சு, மழைக்கு தேங்கி இருந்த ஒரு குட்ட தண்ணீல அவளோட முகத்த வச்சு, அவள அதே இடத்துல சாகடிக்கிறான். இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம கதையோட ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவன் தூங்கி எழுந்திரிக்கும்போது கரெக்ட்டா நிலநடுக்கங்கிறது வந்திருந்திருக்கும். ஜப்பான்ல அடிக்கடி இந்த மாரியான சின்ன சின்ன நிலநடுக்கங்கிறது வரதான் செய்யும். அவனும் அந்த ஒரு நிலநடுக்கத்துக்கு பெருசா அலட்டிக்காம அவனோட சரக்கு பாட்டில் கீழ விழுந்துறக்கூடாதுங்கிற மாரி அத தாங்கி பிடிச்சிருந்திருப்பான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. என்னடா நிலநடுக்கம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுதுல. எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி இருக்கட்டும், நான் வேலைக்கு கிளம்புறேன், நீ சாப்பாடுலாம் இருக்கும், சாப்பிட்டு நீயும் வேலையை பாரு அப்படின்ட்டு அவங்க போயிருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கொலை ஒன்று நடந்துச்சுல, அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போறான். எஸ், நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஆல்ரெடி ஆளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுமே போயிட்டு சரி அந்த பாடியில ஏதாவது தடயங்கீது இருக்கா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில நேரமாவே நிலநடுக்க வேற வந்திருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல நிறைய தண்ணி வேற தேங்கி நிற்கிது. ப்ளஸ் நிலநடுக்கம் வந்தங்காட்டி அந்த இடத்துல கார் தடயங்கீது இருக்கிற மாதிரி எந்த அடையாளமும் இல்லை. சப்பா இந்த ஒரு கேஸ் கண்டிப்பாக ஒரு தலைவலியாக இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் சரின்னு அந்த பொண்ணோட பாடியை அங்கேருந்து தூக்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணோட வாயிலிருந்து நிறையவே தண்ணிங்கிறது ஒழுகும். தண்ணியில் முக்கி தான் சாகடிச்சிருந்துருக்கான் போலேன்ட்டு ஒரு துணியை வச்சு வாய்க்கு அண்டை கொடுத்தவங்களும் அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்களா. இப்போதைக்கு அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு சொல்லி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஒன்றா பணம் பறிக்கிறதுக்காக கடத்தி கொண்டு வந்திருக்கணும், இல்லைனா ஏதாவது ரேப் இது பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. வேற ஏதாவது தடயங்க கிடைக்குமா என்னன்னு ஹீரோவுமே அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அந்த பட்டன் அங்கே இருக்குதுங்கிற விஷயத்த அவன் யாருக்கிட்டையுமே சொல்லிக்கல. இருப்பினும் அவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், டியூட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்தவனுமே அவன்கிட்ட ஒரு பிளாக் கலர் ஷர்ட் ஒன்று இருக்குமா, ஒரு டென்ஸான ஒரு ஷர்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிற பட்டன்ஸ் செக் பண்ணும்போது அதில் ஒரு பட்டன் மிஸ் ஆகியிருந்திருக்கு. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் நம்ம கோட்டில் இருக்கிற ஒரு பட்டனே மிஸ் ஆகுதேன்ட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீங்கள் இது இந்த கோட்டுக்கு இது எங்கேயாவது வெளியில் போட்டுட்டு போனீங்க, இல்லைன்னா வேற எப்பாவது எடுக்கும்போது இது பட்டன் இது பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் கேட்டு பார்க்குறான். ஆனால் அவளுக்கு முதல்ல அந்த கோட் என்னது ஏதுன்னு சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரங்கிறது போயிருந்திருக்கும். ஸோ டெஃபினட்டாக இவளுக்கும் இதை பற்றி எதுவும் தெரியல. ஆகையால் எதுக்கு சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்னு டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு போனவனுமே அந்த இடத்துல அந்த பட்டனை அப்படியே விட்டுட்டு வந்துருப்பான். அதை போய் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறானா. அப்படியே அதை எடுக்கும்போது எஸ், அவனோட கோட்ல இருந்த அதே பட்டன் தான் அதுவும். சரின்னு அந்த பட்டனை எடுத்துட்டு அவனும் அங்கிருந்து போக இருக்கும்போது அப்போ ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி அங்க தூரத்துல இருந்து அவனையே பாக்குற மாதிரி இருக்க. இவனுக்குமே யாரோ இருக்கிற மாதிரி தோணி திரும்பி பார்த்துருப்பான். பட் அவன் பார்க்கும்போது அங்க யாரும் இல்லையா. இருப்பினும் யாராவது இங்க இருக்கிறீங்களா என்ன, நான் போலீஸ் தான் வந்திருக்கேன், யாராவது இருந்தீங்கன்னா வெளியில வாங்க அப்படின்னு அவன் கொஞ்சம் அந்த இடத்துல நின்று கத்தியெல்லாம் பாக்குறான். பட் யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் நின்னும் பாக்குறான், யாரும் வராத காரணத்தால. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஸ்டேஷனுக்கு போனவனுமே இந்த மாதிரி நான் நேற்றே இந்த பட்டன் அங்கே ஸ்பாட்ல இருந்து எடுத்தேன், பட் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை லேபுக்கு அனுப்ப சொல்லி கொடுத்துருப்பானா. ஹீரோ கிட்ட இருந்து வாங்கின அந்த ஒரு போலீஸுமே அதை கவரில் போட்டு வைக்கும் போது அந்த பட்டனை கொஞ்சம் கவனிக்கிறாரா. தலை, இது ஒரு ட்ரெஞ்சு கோட்டு தலை, நம்ம ஊரில் மார்ட் ஒன்று இருக்குதுல்ல, அங்கே இதே மாதிரி ஏகப்பட்ட மாடல் விற்பானுங்க, எங்கிட்ட கூட ஒன்று இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவானா. உங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இங்கே தேவை கிடையாது கண்ணு, அது லேபுக்கு மட்டும் அனுப்பி வைங்கிற மாதிரி சொல்கிறானா. அதுக்கப்புறம் ஃபர்தரா ஃபாரன்சிக் டீம் கிட்ட ஏதாவது லீட் கீது கிடைச்சிருந்திருக்கா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் இவங்களோட ஜூரிடிக்ஷன்லயே இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 18 அடையாளம் தெரியாத பெண்களோட உடலுங்கிறது கிடைச்சிருக்காமா. அதுல இதுவும் ஒன்னாதான் மாறப்போது போலேன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இவங்களுக்கு பாடியில இருந்து ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உடல்ல பதிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு இவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. ஏற்கனவே மாட்டின ஏதாவது ஹேபிச்சுவல் கிரிமினல் கீது இந்த வேலையை பார்த்துருப்பானா அப்படின்னு தேடி பார்த்ததுக்கு நம்ம ஹீரோவோட ஃபோட்டோங்கிறது வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ மட்டும்தான் ஷாக் ஆகுறானே தவிர மற்றவங்க எல்லாரும் ரொம்ப நார்மலாக தான் இருப்பாங்க. தோடா சர்வரில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆளுங்களோட ஃபோட்டோஸும் இருக்குதா. டே அறிவாளி ஹீரோ பையா, பாடியை க்ளவுஸ் போட்டுட்டு தொடணும் அப்படின்னு கூட உனக்கு தெரியாதாடா, பாரு உன்னால் நாங்கள் இங்கே நேரத்தை வீணடிக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க யாருக்கும் ஹீரோ மேலே சந்தேகம் வரல, தெரியாமல் ஹீரோ பாடியை டச் பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுமே இறந்து போன அந்த லேடியோட பாடியை மார்ச்சுரியில் வச்சுருந்துருப்பாங்களா, அதை போய் பார்க்குறான். யாருமா நீ, ஏதோ ஒரு வகையில் உன்னோட சாவுக்கு என்னையும் சேர்த்து முடிச்சு போட வைக்கிற மாதிரிலாம் இந்த கேஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு பேசிட்டு போவான். அப்புறம் வீக்கெண்டில் வீட்டில் அவனோட ஒய்ஃப் கூட சும்மா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. எல்லாம் ஜாலியாக டீ எல்லாம் குடிச்சு ஒன்றா சாப்பிடலாம் செஞ்சுட்டு ஊரை பற்றி, இந்த நிலநடுக்கங்கள் பற்றி, வீடுகள் பற்றி, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாரை பற்றியும் சில காசிப்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள்
அவளுக்கு பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு வேலை ஒன்று இருக்காமா. போயிட்டு எப்படி வரக்கு ஒரு 1 இல்ல 2 வாரம் ஆயிரும். ஸோ அதனால நீ உன்னை பார்த்துக்க என்ன புரியுதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு டாட்டாலாம் சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்களா. பேரலா இன்னொரு பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஒருத்தரை காட்டுறாங்க. அந்த டாக்டருமே அடுத்தது ஏதோ ஒரு சர்ஜரிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாரா. அப்போ ஒரு நர்ஸ் வந்துட்டு டாக்டர் இந்தாங்க நீங்க கேட்ட அனஸ்தீசியா அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுப்பாங்கல்ல அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டோசேஜா இருக்குது. பேஷண்ட் மேல பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. சரின்னு அந்த ஒரு அனஸ்தீசியாவை எடுத்து அவரு பேக்ல வச்சுக்கிறாரு. பேக்ல வச்சுட்டு அதை ஓரமா வச்சுட்டு அவரு வேற வேலைக்காக கிளம்பியிருந்திருக்கேன். அப்போ இன்னொரு நர்ஸ் வந்துட்டு தலை உன்னை பாக்குறதுக்காக உன்னோட பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லக்குள்ள பையனா அவனுக்கு ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன வேலைன்னு நேரா காரிடோர்ல உட்காந்துருக்க அந்த பையனையே வந்து மீட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு இப்படி ஊர் சுத்திட்டு இருக்கிற அப்படின்லாம் மிரட்டினா அவன் அதுக்கு மேல இருக்கிறான். ஐயோ உங்ககிட்ட சிரஞ்சு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளவுதான், ஒன்றும் பெருசா இல்லை சரியா. ஃபார்மசிலாம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நீ தான் டாக்டர் ஆச்சு, கண்டிப்பாக உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி யூஸ் பண்ணப்பட்ட சிரஞ்செல்லாம் இருக்கும் தானே, அது ஒரு 100 எடுத்து கொடு அப்படின்னு கேட்டா இவருக்கு ஷாக்கு. உனக்கு எதுக்குடா சிரஞ்சு ப்ளஸ் யூஸ் பண்ண சிரஞ்சுன்னா என்னடா வரான்ட்டுக்கிறீங்களாடா, எதுக்காக யார் கேட்டா அப்படின்லாம் மிரட்ட அவன் சொல்கிறான் இந்த மாதிரி தன்னோட சீனியர்ஸ் தான் கேட்டாங்க அப்படின்னும் சீனியர்ஸ் கிட்ட இருந்து நான் கொஞ்சம் காசு வாங்கியிருந்திருக்கேன், அந்த காசு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த சிரஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. உன்னால் இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா நான் வேற இடத்துல பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், சும்மா என் நேரத்தை வீணடிக்காதையா அப்படின்னு பயங்கர தனாவட்டா இருப்பானா. டாக்டருக்குமே தெரியுது இந்த நாய்ங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேட்குறானுங்கன்னு. பட் அப்படிலாம் கொடுத்துட முடியாதுல்ல. வா அந்த சீனியர் யாருன்னு சொல்லு, நீ அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு காசு வாங்கினியோ அதையே திருப்பி கொடுத்துர்லான்ட்டு பையனை காரில் வச்சு அவர் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருப்பாரா. அப்படி கூட்டிகிட்டு வந்தவர் கரெக்டாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து காரை நிறுத்தினவரும் அவரோட பேக்கில் அந்த அனஸ்தீசியாவை எடுத்து வச்சிருந்தார்ல, அந்த அனஸ்தீசியாவை ஒரு சிரஞ்சலை எடுத்து அப்படியே அந்த பையனை கையை பிடிச்சு அவனோட உடம்புல ஏற்றி விட்டுறாரு. இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்திருக்கும். அவன் உடம்புல அதை குத்தி விட்ட உடனே அவர் டக்குன்னு காரை விட்டு வெளியில வந்துருவாரா. யோ என் உடம்புல என்னத்தையா ஏத்துனேன்னு சொல்லி அந்த பையனுமே வெளியில இவர்கிட்ட சண்டை போடுறதுக்காக வரும்போது டக்குன்னு மருந்து வேலை செஞ்சு அந்த பையனால எந்திரிக்க முடியாம அதே இடத்துல கீழே விழுக இவரும் ஆத்திரம் தேர்றதுக்காக போட்டு அவனை ஒரு 2-3 அடியெல்லாம் அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா சுயநினைவே இல்லாம இருக்க அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு சின்ன தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும், அதுல அவனோட முகத்தை வச்சு அமுக்கி அதே இடத்துல சாகடிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில இந்த ஒரு கேஸுமே நம்ம ஹீரோவோட ஜூரிடிக்ஷன்ல தான் நடந்திருக்கும். ஆகையால் அவன் தான் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருப்பானா. ஆனா அந்த ஒரு கொலையுமே தலைய தண்ணியில முக்கி சாகடிச்ச மாதிரி இருக்க, ஒருவேளை இதுவும் ஏதாவது சீரியல் கில்லிங்கா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தவனும் இதை பத்தி ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு அந்த பையனோட ஐடென்டிட்டி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் வந்து ஒரு ஸ்கூல் பையன் அப்படின்னும் அவனோட அப்பா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பார்க்குறாரு, அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க அம்மாவை நாங்கள் கூப்பிடலாம் தான் இருந்தோம், ஆனால் அவங்க பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தியை கேட்டு இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரல. பட் அவங்க அப்பாவை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு வீட்லேயும் கிடையாது, ப்ளஸ் ஹாஸ்பிட்டலுக்குமே இன்னைக்கு போகலையாமா. அதுதான் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்ல ஹீரோவுக்கும் சந்தேகம் வருது. ஆகையால் நியூஸ் சேனலுக்கு இப்படி ஒரு சீரியல் கில்லர் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு இறந்துருப்பால, அவளோட கை மணிக்கட்டில் வந்து சில எல்லோ கலர்ல பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்காமா, எல்லோ கலர்ல பெயிண்ட் மாதிரி. மேபி அந்த பொண்ணை கையை கட்டி வைக்கிறதுக்காக பயன்படுத்தின ஏதோ ஒரு கயிறு கீது மஞ்சள் கலர்ல இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க. சரின்னு அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டில் தனியாக வந்து சாப்பிட்டு இருப்பான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வெளியில போயிட்டாங்கல்ல. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு மஞ்சள் கலர் ஒயரோட ஒரு லூஸ் அண்ட் இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அதை பார்த்தவனுமே அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணோட பாடி எங்கே கண்டெடுக்கப்பட்டதோ அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த மஞ்சள் கலர் ஒயர் இருக்கிறதா பார்த்துறான். எஸ் அது வந்து ஒரு பேக் ஃபுல்லாக வச்சிருந்துருக்காங்க யாரோ. அதை அவன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஏதோ ஒரு நபர் ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு நம்ம ஹீரோவை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பானா. ஆனால் டக்குன்னு என்ன நினைச்சானே தெரியல, நம்ம ஹீரோ குறுகுறுன்னு கவனிக்கிறத பார்த்துட்டு வேகமாக அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்கும்போது பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணி போகிறான். அவன் ஒரு பில்டிங் மேலே இருந்து குதிக்கிறதுக்காக நின்றுகிட்டு இருப்பானா. அவனை கிட்ட வந்து பார்க்கும்போது ஹீரோவுக்கு தெரியுது அது அந்த ஸ்கூல் பையன் ஒருத்தன் இறந்து போயிருப்பான்ல, அவனோட அப்பா தான் இவன். ஆனால் ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் பயத்தில் மேலே இருந்து கீழே குதிச்சிருந்துருப்பானா. அது ஒரு 2 மாடி பில்டிங்காக தான் இருக்கும் போல, கீழே வேற நிறைய மண்ணெல்லாம் இருந்திருக்கும். ஆகையால் உயிர் தப்பிச்சிட்டான். ஆனால் கீழே இறங்கி வந்த ஹீரோ போட்டு அவனை அடி நடிச்சுட்டு மரியாதையை உண்மையா சொல்லு, எதுக்கு நீ முதல்ல அந்த ஒரு பொண்ணை கொலை பண்ண, அவளை கொலை பண்ண இடத்துல கொண்டு போய் என்னோட ஷர்ட்டோட பட்டனை எதுக்கு கொண்டு போய் போட்டு வச்ச, என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் உனக்கு எப்படி கிடைச்சது, இதை நீ தான் பண்ணனியா, எதுக்குடா என்ன மாட்டி விடுறா, இல்லை வேற யாராவது சொல்லி இதை பண்ணனியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு முதல்ல கொஞ்சம் அடின்னு அடிச்சிருந்திருப்பான். அவன் எதுவுமே பேசாமல் இருந்திருப்பான், ஏன்னா ஆல்ரெடி கீழே விழுந்ததுலேயே செம்மையாக டேமேஜ் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு அந்த ஆள் அங்கிருந்து கூட்டிட்டு போக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்னடா இப்படி போட்டு அடி அடின்னு அடிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு அவன் செத்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோவோட பதிலுங்கிறது இருக்கும். அதுக்கப்புறமா அந்த டாக்டரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோ தான் இன்ட்ரோகேஷன் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனை எதுக்கு கோர்த்து விட்டாங்கிற மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்ல. சொல்லுங்க எதுக்கு உங்களோட பையனை நீங்க கொலை பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த கொலையும் கண்டிப்பா நீங்க தான் பண்ணியிருக்கணும். அந்த ஒரு பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன ஒரு சம்பந்தம்? கமான் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஆள் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தவனும் அப்போ சடனா அந்த ரூமோட மூலையில ஏதோ ஒரு பொண்ணை பாக்குற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா பாருங்கன்னு சொன்னா, யோ கலாய்க்காதையா அப்படின்னு தான் நம்ம ஹீரோலாம் பேசுறான். பட் அந்த ஆள் எழுந்துருச்சு உண்மையாலுமே அந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ரைட்டு அது ஏதோ ஒரு மண்டக்குள்ளார பிடிச்ச ஒரு கேஸா இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அப்புறமா காட்டலாம் அப்படின்னு விட்டுறாங்களா. இன்ட்ரோகேஷன் பண்ணல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு வருவாரு. நம்ம ஹீரோ அந்த பழைய ஒயர் மஞ்சள் கலர் ஒயரை வந்து அந்த ஸ்பாட்ல இருந்து எடுத்து வந்திருப்பான்ல, அதை அந்த ஃப்ரெண்டுமே எடுத்து காமிச்சிட்டு, ஹே இந்த மாதிரியான ஒயர்கள் எல்லாமே இந்த பழைய வீட்டில் தானே பயன்படுத்துவாங்க, நீ தங்கியிருக்கிறதுமே ஒரு பழைய வீடு தானே அப்படின்னு பேச்ச போட ஆரம்பிக்க ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. என்னடா என் மேலேயே சந்தேகப்படுறையோ? சந்தேகம் வரல அப்படின்னா தான் ஆச்சரியம். ஏன்னா ஏற்கனவே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த பட்டன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் என் கூட தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால தான் நீ என்ன சந்தேகப்படுறையாடான்னு கேட்க, இல்ல மாப்பிள்ள அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ சும்மா ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காத, சொன்ன இது கூடலாம் வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி யாரும் ஒன்று கோர்த்து விடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீ ரொம்பலாம் இதை வந்து பர்சனலாக எடுத்துக்காத, சும்மா போலீஸோட மூளை தானே, அதனால தான் எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரியே பார்க்குது. அடிஷ்னலாக நீ இதே மாதிரியான கேசஸ் தான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற, அதனால தான் நீயும் கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கிறன்னு நினைக்கிறேன். வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரப்பிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு கூட வேணா ஒரு 4-5 செஷன் போயிட்டு வாவேன். நான்லாம் இப்போ ரீசெண்டாக தான் போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் தான் மைண்ட் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நிலநடுக்கம் வர மாதிரிலாம் தெரியும். யூஸ்வலாக வரதானே அப்படின்னு அவனும் படுத்துக்கிட்டே இருக்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் போது அப்போ அவன் வீட்டோட செவரை பொழந்துக்கிட்டு அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட அந்த ஒரு லேடி வர மாதிரி இருக்க டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறான். ஏப்பா என்ன அருமையான ஒரு கனவுன்னு எழுந்திரிச்ச வந்தவனுமே கொஞ்சம் கிச்சனில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்க திடீர்னு பவர் கட் ஆகிடும். என்னடா கரண்ட் போயிடுச்சேன்ட்டு அப்படியே தட்டுத்தர மாதிரி பெட்டுக்கு வரலான்னு இருக்கும்போது அப்போ கண்ணாடியில் ஏதோ ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறானா. என்னடான்னு உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா சடனாக அந்த சிவப்பு கலர் துணி போட்ட போய் அவனை பயமுறுத்துற மாதிரி இருக்க. அவன் பயந்து போயிட்டு அப்படியே ஓரமாக உட்காந்துருவானா. ஆனால் அந்த பேய் அங்கிருந்து போகல, அதே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கும். யார் நீ ஹீரோ கேட்டுக்கிட்டே இருந்தா, உனக்கு என்ன தெரியாதா, நான் தான் வந்திருக்கேன், ஏன் உனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட வந்தது அவ்வளோதான் காணாம போயிடும். அடுத்த நாள் காலையில் ரைட்டு நம்மளோட நண்பன் சொன்ன மாதிரி நமக்கு உண்மையாலே மென்டலி ஏதோ ஒன்று ஏற்பட்டுருச்சு போலியே அப்படின்னு சொல்லிட்டு தெரப்பிக்காக போயிருந்திருப்பானா. போன இடத்துல அந்த டாக்டருமே ஃபார்மாலிட்டிக்காக சில கேள்விகள் எல்லாமே கேட்குறாரு. உங்களுக்கு ரீசெண்டாக ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துச்சு, அதை பார்த்து பயப்பட்டீங்களா, நீங்கள் செய்கிற வேலைங்கிறது உங்களுக்கு பெருமையை கொடுக்குதா, நீங்கள் வந்து உடல்நலை குறைபாடாகிட்டு இருக்கிறீங்களா, ஏதாவது குற்ற உணர்ச்சி இருக்கா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, தனியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஓகே ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தோணிந்திருக்கும், மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாதுன்ட்டு ஹீரோ அங்கேருந்து அனுப்பி வைக்க அவனும் போகிறான். ஆனால் போகும்போது அங்கே இருக்கிற பெட்டில் ஒரு டிராஃபிக் போலீஸ் படுத்துருந்துருப்பாரு. நம்ம ஹீரோ கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது அந்த ஆள் லைட்டாக துள்ளிந்திருப்பான். யாருப்பா இந்த ஆள், இவர் எதுக்கு இங்கே படுத்துருக்காருன்னு கேட்கும்போது அவர் ஆக்சுவலி ஒரு டிராஃபிக் போலீஸ் தான். ரீசெண்டாக ஏதோ ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல, சம்பவம் நடந்த இடத்துல இவருமே இருந்திருக்காரு, அந்த ஒரு கேஸில் இவருமே கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருந்திருக்காரு போல. அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த ஆன்மாக்கள் பேயா வந்துட்டு இவரோட வாய் மூலமா உண்மைகளை சொல்றதுக்காக முயற்சி பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஐயோ என்னையா சொல்றேன்னு ஹீரோ கேட்டதுக்கு, வெல் நான் அதை சொல்லல, அவரு அப்படிதான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, அப்புறம் ரொம்பவுமே பதட்டத்தில் இருந்த காரணத்தால அவருக்கு கொஞ்சம் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து படுக்க வச்சிருக்கேங்கிற மாதிரி சொன்னா. திடீர்னு அந்த ஆள் திருப்பியுமே தூக்கத்தில் இருந்து எழுந்திரிச்சு பயங்கரமா கத்துற மாதிரி எல்லாம் இருக்குமா. அதுக்கப்புறம் அவர் அமைதியாக்கி மறுபடியும் படுக்க வச்சிடுறாங்க. ஹீரோவும் அங்கிருந்து போகிறதா தான் இருப்பான். இருந்தாலும் பேய்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா இதை பத்தி சில விஷயங்கள் கேட்கறதுக்காக அவர்கிட்ட, ஆமா அந்த பேய்கள் ஏதோ உண்மையை அவர் மூலமா சொல்றதுக்காக முயற்சி பண்ணுது அப்படின்னு சொன்னீங்களே, ஒருவேளை வேற யாரோ ஒருத்தரை வந்து கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆன்மாங்கிறது சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் தெரியாதுங்க ஐயா, இப்படி ஒன்று நடந்திருக்குது இவருக்கு மட்டும், ஏன்
உங்களுக்கும் அதே மாதிரி நடக்குதான்னு கேட்கும்போது இல்ல அப்படிலாம் கிடையாது, சும்மா கேட்டேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொன்னவனும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு இருந்திருப்பான் போல. கூப்பிட்டு அவங்க கிட்ட மீட் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு இருந்தவனுமே சரி இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், எனக்கு என்னமோ நம்ம இங்கே இருக்கிறதுங்கிறது சரியா இருக்கிற மாதிரி தோணல, ஆகையால் வேற ஏதோ ஒரு ஊருக்கு கிளம்பி போயிடலாமான்னு கேட்டான். என்னடா இப்படி சடனா சொல்றியேன்னு அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு. இருப்பினும் இந்த ஒரு முடிவை நீ சடனாக தான் எடுத்த அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கிளம்பலாம். பட் அதுக்கு முன்னாடி உனக்கு கீது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குதுன்னா நீ வேணும்னா ஏதோ ஒரு ஊருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ ஒரு வாரம் 2 வாரம் தனியாக ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வா, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உனக்குமே மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமேன்னு சொல்லும்போது ஹீரோவுமே சரின்னு தலையாட்டிட்டு அந்த லேடி இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல நேராக அந்த இடத்துக்கு தான் போயிருந்திருப்பான். அங்கே போயிட்டு யோசிக்கிறான், லைக் எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஒரு பேய் நம்ம வீட்டுக்கு வரணும், எதுக்கு என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் என்னோட ஷர்ட்டோட பட்டன் சொல்லி இதெல்லாம் ஏன் இங்க இருக்கணும்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பேய்ங்கிறது இருக்கு. அவ்வளவுதான், அதை பார்த்தவன் அப்படியே எந்திரிச்சு போகலான்னு இருந்தா அதை அவனை விடல, அது திருப்பியுமே பின்னாடியே வந்துகிட்டே இருக்குமா. ஒரு பாயிண்ட்ல எல்லாம் கேட்டுருவான், உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற, யார் நீ அப்படின்லாம் கேட்டதுக்கு நீ தானே என்ன கொலை பண்ணுன, தண்ணியில முக்கி நீ தானே என்ன சாகடிச்சங்கிற மாதிரி சொல்லுவான். ஹீரோக்குலாம் ஒரே ஷாக்கு, சான்ஸே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நல்லா பண்ற ஆளே கிடையாதுன்னு செமைய பயந்து போயிருப்பான். பட் அவனுக்கு அவன் தான் என்னமோ இந்த பொண்ணை அடிச்சு தண்ணியில முக்கிற மாதிரியும் சம்திங் ஏதோ ஒரு பில்டிங்கை பத்தின மெமரி எல்லாமே வர மாதிரி இருக்க டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான். அந்த பொண்ணு இறந்து போன இடத்துல வந்து அப்படியே சும்மா கையை வச்சுட்டு தூங்கி இருந்திருப்பான் போல, அதனால தான் இது எல்லாமே ஒரு மெமரி மாதிரி வந்திருக்கு. இருப்பினும் அந்த மெமரி எல்லாம் ஒரு பில்டிங்கை பார்த்து இருந்திருப்பான்ல, அது மட்டும் அவன் மனசுலயே ஒரு மாதிரி இருக்குதா. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போனவனுமே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே ஒரு மாதிரி டயர்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பானா. அப்படி புலம்பிட்டு இருக்கும்போது அவளுமே நம்ம ஹீரோவை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அப்படியே தரையில படுக்கக்குள்ள அங்க கண்ணாடியில என்னமோ இருக்கிறத நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கவனிக்க செய்யறாங்க. பேரலா இன்னொரு பக்கம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு லேடி கூட அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு மேனேஜருக்கு அஃபேர் இருக்கும் போல. அந்த ஆள் வந்து அந்த பொண்ணை தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்காக எல்லா ப்ராசஸையுமே ஆரம்பிச்சுட்டேன், ஒன்ஸ் எல்லாமே பணம் கொண்டு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவ நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல நடுவில் வரமாட்டா, நம்ம 2 பேரும் கூடிய விரைவில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஈவினிங் எங்கேயாவது வெளியில போகலாமான்னு கேட்டதுக்கு இல்லை அந்த பொண்ணு வந்து எனக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாளா. சரி வேலையை முடியும் அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். அந்த பொண்ணுமே அப்புறமா ரெஸ்ட் ரூம் போயிருந்திருப்பாளா. அப்படி போனவளுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவ பாட்டுக்கு கார் எடுத்துக்கிட்டு நேராக கடலோரமாக வந்தவ அங்கே உப்பு தண்ணி எல்லாத்தையுமே நிறைய கேன்ல ஃபில் பண்ணிக்கிறாளா. ஃபில் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து ஆஃபீஸில் ஒரு பாத் டப் ஒன்று இருக்கும், அந்த பாத் டப்ல ஊற்றி வச்சிருவான். அப்புறம் ஒன்ஸ் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பொண்ணும் அந்த ஆஃபீஸரும் அப்படியே இந்த வருங்காலத்தை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம், எங்கே வீடு கட்டலாம் அப்படிங்க மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த பொண்ணு என்ன நினைச்சானே தெரியல, கையில் வச்சிருந்திருக்க பாட்டில் எடுத்து அவரோட மண்டையிலே ஒரே அடி, அவ்வளோதான் மயங்கி போன அந்த ஆளை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பாத் டப்ல வச்சு முக்கி அதே இடத்துல சாகடிக்கிறான். அடுத்த நாள் காலையில் விஷயம் கேள்விப்பட்டுட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க, ஹீரோ மட்டும் வரல. அண்ட் இதுவுமே இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் கூட சம்மந்தப்பட்டிருக்குதுங்கிற மாதிரி தான் போலீஸுங்க சந்தேகிக்கிறாங்க. ஏன்னா அந்த ரெட் கலர் துணி போட்ட அந்த ஒரு பொண்ணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பையனா இருக்கட்டும், ஈவன் உப்ப மர்டர் ஆன இந்த ஒரு ஆளா இருக்கட்டும்னு சொல்லிட்டு 3 பேருமே உப்பு தண்ணியில மூச்சு விட முடியாத அளவுக்கு தலைய முக்கி அந்த மாதிரி தான் சாகடிச்சிருந்திருக்காங்க. இப்போதைக்கு ஹீரோவை தவிர எல்லா போலீஸுமே இங்க தானே இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ எங்கடா போனான்னு பார்த்தா அவன் போயிட்டு இந்த ஊர்ல அந்த ரெட் கலர் துணி போட்ட அந்த ஒரு பொண்ணு இறந்து போயிருந்திருப்பாள்ல, ஸோ அந்த பொண்ணு இறந்து போன இடத்துல இது ஏதாவது பில்டிங் இருந்துச்சா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீன்ல அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் யாரையோ தண்ணியில முக்கிற மாதிரியும் கூடவே ஒரு பில்டிங்கும் கண்ணில் தெரிஞ்சிருக்கும்ல, ஒரு கருப்பு கலர்ல கருப்படிச்ச மாதிரியான ஒரு பில்டிங் இருந்திருக்கும். அதனால தான் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பில்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழைய மேப் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்படி பழைய பில்டிங் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங்குமே கிடைக்குது. ஆனா அது வேர்ல்டு வார் 2 நடந்த டைம்ல இருந்த ஒரு பில்டிங். ஆமா, அது ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னும் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா அப்படிங்கிறாரு. ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டு இருந்த நபர் அப்படியே ஆமா இதுக்கு முன்னாடி நானும் அதை பத்தி கேள்விப்பட்டிருந்திருக்கேன், அந்த பில்டிங்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பேஷண்ட்ஸ் யாராவது சொல் பேச்செல்லாம் கேட்கலன்னு வையேன், அவங்களெல்லாம் உப்பு தண்ணியில போட்டு அதுல முக்குவாங்களாமா அப்படின்னு சொன்னா ஹீரோவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு கேஸ் கூட இது லிங்க் ஆகுற மாதிரி தெரியுதுன்னு யோசிச்சவனும் இப்போதைக்கு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஏதாவது கிடைக்குமான்ட்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவன் அங்க வருவான். வந்துட்டு ஏன்டா காலையில ஒரு கேஸ் ஒன்று இருந்துச்சு
வந்து பார்க்காம இங்க இருக்கிறேன். எத்தனை தடவை கால் பண்றது, மறுபடியுமே அதே மாதிரி தண்ணியில முக்கி தான் சாகடிச்சிருந்திருக்காங்க. கரெக்டா நேற்று நைட்டு 8 மணிக்கு இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஸோ இது சம்பவம் நடந்திருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நீ கரெக்டா அந்த 8 மணிக்கு எங்க இருந்த அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்டா ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. என்னடா என்ன சந்தேகப்படுறியா, ஸோ வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாடுறா அப்படின்னு 2 பேரும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியில வரும்போது அப்போ இன்னொரு ஒரு டிடெக்டிவ் வருவார். அவர் ஏதோ இன்ஃபர்மேஷனோட வந்திருக்காரு போல. நேற்று நைட்டு 8 மணிக்கு அந்த ஒரு மேனேஜரை ஒரு லேடி கொலை பண்ணிட்டு போனதை, அதாவது கொலை பண்ணிட்டு போனதுன்னு இல்லை, ஆனால் நைட்டு 8 மணிக்கு மேலே ஆஃபீஸ் அங்கே ஓப்பனாக இருக்காது. அப்படி இருந்துமே அந்த ஆஃபீஸ்லேருந்து வேற ஏதோ ஒரு பொண்ணு வெளியில் போனதா அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு லேடி பார்த்துருக்காங்க போல். அந்த ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு லேடி அடிஷ்னலாக அந்த சிவப்பு கலர் துணி போட்டு அந்த ஒரு பொண்ணு இறந்து போயிருந்திருப்பாள். ஸ்டார்டிங்கில் பாடி கூட கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு யார் அப்படின்னும் அவளோட பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஆல்ரெடி வந்து பாடி யாருங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க வேணும்னா ஃபர்தரா போயிட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா அவங்க கிட்ட விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. சரின்ட்டு ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அப்படியே கார்ல கிளம்பி வந்துகிட்டு இருக்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு மன்னிப்பு கேட்கிறாரு. என்னை மன்னிச்சிடு, நேற்று நைட்டு நடந்த அந்த மேனேஜரோட கொலைக்கு நீ தான் காரணமா இருப்பியோன்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டேன், அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இறந்து போன அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த ஒரு பொண்ணோட அம்மாவை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட பொண்ணுக்கு வந்து அடிக்கடி எங்கேயாவது தனியா போற பழக்கம் கீது இருக்கான்னு கேட்டேன். ஆமா, ரொம்ப வருஷமா அவ ஆக்சுவலி வீட்டுக்கே வரலையாமா, ரொம்ப மாதங்களா வீட்டுக்கு வரலையாமா. ஆனா அடிக்கடி இந்த மாதிரி வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டு எங்கேயாவது சுத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கங்க சுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி வர இந்த மாதிரியான பழக்கங்கிறது அவளுக்கு எப்பவுமே இருந்திருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ இவங்க வீட்டுக்கு ஒரு நபர் ஒருத்தர் வந்திருப்பாரா. அவர் யாரான்னு பார்த்தா இறந்து போன அந்த ரெட் கலர் சொக்கா போட்ட அந்த பொண்ணு இருக்கிறாள், அந்த பொண்ணோட ஃபியான்சியமா மேரேஜ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பண்ற அளவுக்குலாம் போயிட்டு திடீர்னு அந்த பொண்ணு வந்து கேன்சல் பண்ணிட்டாலாம மேரேஜை. அதுக்கப்புறமே 2 பேரும் திருப்பி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லேடி சொல்லியிருந்திருப்பாங்களா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே அந்த பையனையும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது சந்தேகம் வந்துருது. ஆகையால் வெளியில போறவனா கொஞ்சம் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுவானா, அவள் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அமுக்கிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சு பார்த்ததுலையுமே அவன் தான் பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். பிளஸ் எவிடன்ஸுக்காக கோர்ட்டில் இருந்த பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர்ல இருக்கிற ஒயர் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே கிடைச்சிருந்திருக்குது. அவள் தான் அவன் தான் கிரிமினலுங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கேஸ் முடிஞ்ச காரணத்தால அந்த பொண்ணோட பாடியை எரிச்சு அந்த பொண்ணோட அஸ்தியை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு இருந்திருப்பாங்களா. அப்பாடா எல்லாமே முடிஞ்சிச்சுடாங்கிற நிம்மதியோட ஹீரோ வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அதான் உன்னோட கேஸை வந்து முடிச்சாச்சு, உன்னை யாரு கொலை பண்ணானோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன், பிளஸ் உன்னோட அம்மா அவங்க ஆல்ரெடி உன்னோட அஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கிட்ட போய் உழுக்குனா அந்த பேய் என்னன்னா இன்னுமே அழ ஆரம்பிச்சிடும். ஹீரோவும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது ஒருவேளை நீ நீ ஒன்றும் அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா இல்லையோ, நீ வேற ஒருத்தியா அப்படின்னு சொல்லும் போது அழுதுகிட்டு இருந்த அந்த பேய் அப்படியே தலை நிமிர்ந்து பார்க்க ஹீரோவுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கும். அவன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபெரியில ஒரு படகுல ஆத்தோரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது பயங்கரமா பாலடைஞ்ச ஒரு பில்டிங்ல இருக்கிற இந்த ஒரு பொண்ணு அவன் பார்த்த மாதிரி சில மெமரி எல்லாமே உனக்கு வந்து போகுது. அண்ட் ஹீரோவுக்கு அந்த மெமரி திருப்பி ஞாபகம் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஆன்மாவுமே கமான் உண்மையை சொல்லு, நீ அன்னைக்கு நான் அந்த பில்டிங்குள்ள பார்த்ததானே, ஆனா பார்த்துட்டு நீ அப்படியே ஒண்ணுமே பண்ணாம போயிட்டே இல்ல, ஆனா அதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த பில்டிங்குள்ள நான் தான் இருக்க ஆரம்பிச்சேன், தொடர்ந்து ரொம்ப வருஷமா எல்லாருமே என்ன கை விட்டுட்டாங்க, தனியா அந்த இடத்துல நான் மட்டும்தான் இருந்தேன், அதுக்கப்புறம் இறுதியா இறந்தும் போயிட்டேங்கிற மாதிரி சொன்னவளும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ வெளியில வந்திருப்பான். அந்த ஒரு பேயும் வரும், ஆனா அப்படி வந்தது அவ்வளவுதான், அப்படியே அது பாட்டுக்கு கீழே குதிச்சு அங்க ஆகாயத்துல பறந்து போயிடும். ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் போனோனுமே இப்போதைக்கு கடைசியா ஒருத்தன் வந்து இறந்து போனான்ல, அந்த கம்பெனியில் இருக்கிற யாரு அவனை கொலை பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஆனால் அது எதுவுமே ஹீரோவுக்கு அவ்வளோ யூஸாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கன்ட்டு சும்மா ரோட்டில் வெளியில் நடந்து வந்துகிட்டு இருப்பானா. அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே இருக்கவே வேணாம்ப்பா, எங்கேயாவது கிளம்பிடலாமா, பெர்மனண்ட்டாகவே போயிடுவோம், வெளிநாட்டுக்கே போயிடுவோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பானா. அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா அந்த மேனேஜரை கொலை பண்ண பொண்ணு இருக்கிறாள், அவ வருவா, வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கவனிக்கிறா. அப்படியே நியூஸ்லாம் பார்த்துருப்பா போல, ஹீரோ ஒரு போலீஸுங்கிறத பார்த்தோன்னே ஆத்தி என்ன ஆள விடுங்கடாங்கிற மாதிரி அவ எஸ்கேப் ஆக பார்க்க எவடா அது என்ன பார்த்தோன்னே ஓடுறாளேன்னு சொல்லிட்டு அவளை கிட்ட போய் பிடிக்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த கம்பெனியில் அந்த மேனேஜரோட கம்பெனியில் இறந்து போன அந்த மேனேஜரோட கம்பெனியில் வேலை செய்யறாங்கிற மேட்ரு ஹீரோவுக்கு தெரியும். தப்பிச்சு வேற ஓட பார்த்துருக்கால, ஸோ டெஃபினட்டா இவ தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். பட் நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கறத தாண்டிலும் நீ அந்த சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பேயை பார்த்தையா அப்படின்னு கேட்டிருந்திருப்பானா. அவளும் பார்த்தேன் அப்படின்னு ஒத்துக்க
ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவள அப்படியே கார்னர் பண்ணி அது ஒரு குப்பமேடா இருக்கும். அங்க இருக்கிற ஒரு சேரையும் எடுத்து போட்டு, "மரியாதையா உண்மைய சொல்லு. நீ அந்த கொலைய பண்ணும்போது, இல்லன்னா அந்த ஒரு பேய பார்க்கும்போது உனக்குள்ள என்ன மாரியான ஒரு மாற்றங்கிறது ஏற்பட்டுச்சு? நீ அத என்ன நம்பி சொல்லலாம். ஏன்னா நானும் அந்த பேய பார்த்துருந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணுமே பயங்கரமா பயந்திருப்பா. இருந்தாலும் சொல்றா, "இந்த மாரி அந்த பேய நான் கண்ணாடியில இருக்கும்போது பார்த்தேன். அத பார்த்தோனேயுமே திடீர்னு என் உலகமே ஒரு மாரி சுருங்கிருச்சு. வேற எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே என்னோட மூளை யோசிக்கவே இல்ல. அந்த நேரத்துல வேற அந்த மேனேஜர் அவனுக்கு குழந்தை வேணும். அவன் வேற ஒரு ஊர்ல போய் வேற ஒரு மாரி வீட கட்டி வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். எல்லாத்துலயுமே அவன பத்தி மட்டுமே தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தானே தவிர, என்ன பத்தி அவன் கொஞ்சம் கூட ஒரு சின்ன சிந்தனைய கூட அவன் குடுக்கவே இல்ல. என்ன பத்தி யோசிக்காத ஒருத்தங்கிட்ட நான் ஏன் என்ன ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அத நான் தெரிஞ்சு பண்ணல. ஆனா அது அது அப்படிதான் தோணுச்சு. அதனால தான் நான் அத பண்ணுனேன் அப்படின்னு சொல்லும்போது, லைக் ஹீரோவும் என்னடா இவ என்ன காரணம் சொல்றாங்கிற மாரி தான் இருக்கும். பட் திடீர்னு என்ன நினைச்சானே தெரியல. அப்படியே அவள கீழ தள்ளி விட்டு அங்க ஒரு குட்டை தண்ணி தேங்கி இருந்திருக்கும். அதுல அவளோட முகத்தை வச்சு சாகடிக்க முயற்சி பண்ணவனும் ஒரு 2-3 செகண்ட்ல விட்டுட்டு இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போக விட்டாராம். அப்புறம் தான் அந்த தெரபிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாருல, அவர்கிட்ட போயிட்டு, "இப்படி ஒரு பேய் என் கண்ணுக்கு மேலே தெரியுதுங்க ஐயா. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட இளம் பருவத்தில் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பில்டிங்ல அந்த பொண்ணு இருக்கிறதா பார்த்துருந்துருக்கேன். அதுல இருந்து தான் அந்த பேய் என்னை துரத்துற மாதிரியும் அந்த பேயும் என்கிட்ட சொல்லியிருந்திருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு அவர்கிட்ட விசாரிச்சா, அவருக்கு இந்த அமானுஷ்யமான விஷயங்களை பற்றிலாம் சிலது தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனால் அதை பற்றி அவர் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல. ஒரு டாக்டராக நான் அதை பேசக்கூடாது, உங்களோட தெரப்பி செஷனும் முடிஞ்சிருச்சு, அதனால நீங்கள் இங்கே இருக்க வேணாம், கிளம்புங்க அப்படின்னு ஹீரோவை அனுப்பி விட்டுருவாரா. சரி, இவர்கிட்ட பேசினா எதுவும் கிடைக்காதுன்ட்டு ஹீரோவும் வந்தவனும் வேலையா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள் அவளை கூப்பிட்டுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருப்பான். பட் அவ்வளோ தூரம் வந்தவன், "நீ மட்டும் கிளம்பு, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கையோட உங்ககிட்ட நான் சேர்றேன்னு" சொல்லி அவளை மட்டும் தனியாக அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறமா 15 வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு பில்டிங்ல அந்த பொண்ணு அவன் பார்த்துருப்பான்ல, அந்த சிவப்பு கலர் துணி போட்டவன், அந்த ஒரு பில்டிங் எங்க இருக்குதுன்னு சொல்லி படகுல பயணம் பண்ணி தேட ஆரம்பிச்சிருந்திருப்பான். தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான், அந்த பில்டிங்கிறது அங்கதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல நம்ம ஹீரோ அந்த சிவப்பு கலர் துணி போட்டு அந்த ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருந்திருக்கும்ல, அங்க ஏதாவது பில்டிங் இருக்கா அப்படின்னு தான் அவன் தேடி இருந்திருப்பான். அந்த டைம்ல இந்த கருப்பு கலர் பில்டிங்கை அவன் மேப்ல பார்த்துருப்பான்ல. ஸோ மேப்ல எதுவும் மென்ஷன் ஆயிருந்திருக்காது என்னென்ன பில்டிங்னு. ஸோ அதனால அந்த பொண்ணு இறந்து போன இடத்துல இடிக்கப்பட்ட ஒரு பில்டிங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சிருந்திருப்பான். பட் இல்ல, அந்த பில்டிங் வேற. அங்க யாராவது இருக்கிறாங்களா, ஏதாவது க்ளூக்கு இது கிடைக்குமா அப்படின்னு தேடி வரும்போது, எஸ், அந்த இடத்துல அந்த ரெட் கலர் போட்டு அந்த ஒரு பொண்ணுங்கிறவ இருக்கிறா. ஹீரோ வந்திருக்கான் அப்படின்னு சென்ஸ் பண்ண உடனேயுமே, "உன்னை மட்டும் நான் மன்னிக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்த ஒரே ஒரு ஆள்னா அது நீ மட்டும்தான்" சொல்லி அதே இடத்துல அந்த ஆன்மாங்கிறது மறைஞ்சு போயிருக்குமா. பிளஸ் கீழே தரையில உண்மையாலுமே அந்த ஆன்மா சொன்ன மாதிரியே அந்த லேடி அங்கே தான் இருந்து இறந்திருக்காங்க போல. அவங்களோட எலும்பு கூட எல்லாமே அங்க இருக்கும். கூடவே சைட்ல ஒரு போட்டோ ஒன்று இருக்கும். ஒரு சின்ன குழந்தை கையில இன்னொரு குழந்தைய வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணா என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடைய ஹீரோ வீட்டுல சோகமா உட்காந்துருக்கும் போது, அப்ப அவனோட வீட்டுல ஒரு கேன் இருக்கிறத கவனிக்கிறான். இதே மாதிரியான ஒரு கேன்ல தான் அந்த மேனேஜரை கூட அந்த ஒரு பொண்ணு சாகடிக்கிறதுக்காக உப்பு தண்ணி எட்டு வந்திருப்பாள். அதே மாதிரியான கேன் என்கிட்டயே இருக்கு. ஒருவேளை நானும் உப்பு தண்ணி எட்டு வந்திருப்பனோ அப்படின்னு அவன் யோசிக்கும் போது சைட்ல கவனிக்கிறான். அங்க ஒரு டெட் பாடி ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுதா. என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா அது ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட பாடி தான். ஆல்ரெடி உடம்பெல்லாம் அழுகி போய் வெறும் எலும்பு கூடும் துணி மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். பிளஸ் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல வர மாதிரி இருக்கும். அவங்க ஹீரோ கிட்ட ரொம்பவுமே கேஷுவலா பேசுற மாதிரி இருக்கும். பிளஸ் அது ஆக்சுவலி ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லைனா பேயோ எதுவுமே கிடையாது. அது வெறும் ஹீரோவோட அலூசினேஷன் மட்டும்தான். இப்போ கூட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இவளை சாகடிச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்துமே, இப்போதைக்கு தான் கண்ணு முன்னாடி இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள், அதனால வா இனிமேலாவது நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். பட் இருந்தாலும் அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ தான் பழச வச்சுக்கிட்டு இல்லாம உனக்கு இருக்கிற வாழ்க்கையாவது நீ வாழ்றதுக்காக முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். படம் முடியும் போது இதெல்லாம் என்ன விஷயங்கிறத கனெக்ட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறமா ஹீரோ இப்போதைக்கு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை 6
மாசத்துக்கு முன்னாடியே போட்டு தள்ளிட்டான். அவளோட பாடிங்கிறது வீட்டில் தான் இருந்திருக்கும். அந்த வீட்டில் இருந்த அந்த பாடியோட அந்த எலும்பு கூடலாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே ஒரு பேக்ல கலெக்ட் பண்றானா. அதை கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு பில்டிங்ல இறந்து போன அந்த ரெட் கலர் சொக்கா போட்ட பொண்ணு இருக்கிறாள், அவளோட எலும்பு கூடையுமே கலெக்ட் பண்ணிட்டு அந்த எல்லா எவிடன்ஸையுமே டெபாசிட் பண்றதுக்காக எடுத்துட்டு போகிறான் போல. அப்படியே பேக்ரவுண்ட்ல அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருக்கிறாள், நான் இறந்துட்டேன், அதனால நீங்களும் எல்லாருமே இறந்து போயிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதோட படத்தையுமே முடிக்கிறாங்க. படத்தில் என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு பொங்குனீங்கன்னா, வெல் ஆக்சுவலி மேட்ரு என்னன்னு பார்த்தா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்லி இருந்திருப்பான்ல, அந்த பையனா இருக்கட்டும், பையனையே கொலை பண்ண அந்த டாக்டரா இருக்கட்டும், தன்னோட மேனேஜரை கொலை பண்ண அந்த ஒரு பொண்ணா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே ஒரு ஃபெரியில ஒரு படகுல அந்த ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷனை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. அப்படி போகும்போது இவங்க 4 பேரும் அந்த ரெட் கலர் துணி போட்டு அந்த ஒரு பொண்ணு அந்த மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதா பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிறதா பார்த்து இருந்துமே அந்த பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணல, அதனால தான் நான் இறந்து போயிட்டேன், அதனால நான் இறந்து போனதால இப்போ நீங்களுமே வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் நினைச்சிருந்திருக்கும். ஏன்டா அந்த பேய் அப்படி நினைக்கும்னா, வெல் அந்த பேய் பேசிக்கலி மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு பேய் மென்டலா அப்படின்னு கேட்டா வெல் அப்படிதான் காமிச்சிருந்திருக்கானுங்க. அந்த மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் யாராவது சொல் பேச்சு கேட்காம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உப்பு தண்ணியில அவங்களோட முகத்தை வந்து முக்கிய எடுப்பாங்க. கண்டிப்பா அந்த ஒரு பனிஷ்மெண்ட் அந்த ரெட் கலர் துணி போட்டு அந்த ஒரு பேய் அனுபவிச்சிருந்திருக்கணும். அதனால தான் அந்த ஒரு பேய் நான் இங்க அடைஞ்சிருந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்திருந்தும் என்ன நீங்க காப்பாத்தாம விட்டுருந்துருக்கீங்களா, அப்ப பாரு உங்க எல்லாருக்கும் யார் யாரை பிடிக்குமோ அவங்களையும் நான் சாகடிக்க வைக்கிறேன்னு அவங்க எல்லாரோட மைண்டையுமே கரப்ட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஆளுங்களை சாகடிச்சிருந்திருக்கும். முதல் விக்டிமே நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ தான் அந்த பேயால முதல்ல பாதிக்கப்பட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையே போட்டு தள்ளிந்திருப்பான். ஆனா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் இந்த பேயோட கண்ட்ரோல்ல இருந்து போட்டு தள்ளிந்திருக்கங்கிற விஷயம் அவனுக்கு தெரியறக்கே 6 மாசங்கிறது ஆயிருந்திருக்கும். அது வரைக்கும் அவன் வந்து மைண்ட் அளவுல இன்னுமே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையிலே இருந்திருப்பான். அட்லாஸ்ட் என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் பெருசா எதுவும் கிடையாது, இது ஒரு விதமான ஒரு சாபம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு உதவி பண்ணாம போனீங்கல்ல, அதனால நீங்க எல்லாருமே அனுபவிக்க போறீங்க அப்படின்னு அந்த பேயோட ஒரு சாபமா இது எல்லாமே நடந்திருக்குது. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.